ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாமின் கூடாரத்திற்கு வந்த 3 பார்வையாளர்களை பற்றி இவ்வதிகாரம் கூறுகிறது. அவர்களில் ஒருவர் சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று உறுதி அளிக்கிறார். 3 மனிதர்களுடன் மம்ரே சமவெளியில் கடவுள் ஆபிரகாமுக்கு காட்சியளிக்கிறார். ஆபிரகாம் அவர்களை வரவேற்று உணவும் பானமும் வழங்குகிறான். வயதானாலும் சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஆனால் சாராய் நவநம்பிக்கையில் சிரிக்கிறார். சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் திட்டத்தை கர்த்தர் ஆபிரகாமுடன் விவாதிக்கிறார். ஆபிரகாம் பகரத்தில் உள்ள நீதிமான்களை காப்பாற்றும்படி தேவனிடம் கேட்கிறார். போதுமான நீதிமான்கள் இருந்தால் நகரத்தை விட்டுவிட தேவன் ஒப்புக்கொள்கிறார். இதில் கடவுள் தம் உடன்படிக்கைகளை உண்மையாக கடைபிடித்து தம்மை நேசிப்பவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் இரக்கம் கொடுக்கிறார். எனவே நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம். God bless you.